ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு கோத்ரெஜ் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது ப்ராப்ளம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ரஸர் ஆனே ஆகலை. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டெட்டு. ஜஸ்ட்டு நமக்கு உள்ள பல்ப் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. சரி, ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஏதாவது இந்த ரிலே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். இல்லை வயரிங் ஏதாவது கட் ஆகிட்டுருக்கலான்னு பார்த்தோம். லாஸ்ட்டு வந்து தெர்மாஸ்டார்டர்லேருந்து நமக்கு வந்து சப்ளை வந்து அவுட்புட் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, தெர்மாஸ்டார்டர் வந்து டைரெக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதிகமாக வந்து ஐஸ் கட்டிகிட்டு இருந்திருக்கு. கரண்ட் பில் அதிகமாக வந்தது. அதாவது கீழே வரைக்கும் நமக்கு கூலிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல. இல்லை வந்து ஓவராக கூலிங் வருது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும். டைரெக்ட் ஆகி கொஞ்ச நாள் அப்படியே ரன்னிங்கில் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்து அந்த தெர்மாஸ்டார்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அந்த பேனலை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு வந்து 4 ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இருக்கிற அந்த ஒயிட் கலர் தெர்மாஸ்டார்டரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் வராமல் நமக்கு வந்து டெட் ஆகிடுச்சு இது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து புதுசு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இந்த தெர்மாஸ்டார்டர் வந்து மாமூலாக வந்து நமக்கு வந்து வேர்ல்ஃபுல்லு, கோத்ரெஜ் வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி தெர்மாஸ்டார்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது வந்து நமக்கு மாமூலாக வந்து ஒரு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நம்ம புது ஃப்ரிட்ஜே வாங்கியிருந்தால் கூட மேக்ஸிமம் வந்து 2-3 இயர்ஸ்க்குள்ளே வந்து இந்த தெர்மாஸ்டார்டரெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இன்கேஸ் நம்ம மாமூலாக இருக்கிற கூலிங்கை விட இது டிஃப்ரெண்ட்டாக அதிகமாகுது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா இதுக்கு நம்ம வைக்கிற கொஞ்சோண்டு காசுக்கு நம்ம வந்து நிறையா கரண்ட் பில் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். வைக்கிற மெட்டீரியலும் வந்து நமக்கு வந்து கெட்டு போயிடும். இதோட எம்ஆர்பி அப்படின்னா 650 வரும். ஆனால் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகம்ன்றதுனால மேக்ஸிமம் வந்து 12-13 வரைக்கும் வந்து மாமூலாக வந்து மார்க்கெட்டில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அந்த உள்ளே இருந்து ஒரு ஹோல் மாதிரி மேலே இருந்து டாப்பில் இருந்து வரும், அந்த தெர்மாக்கோல் சென்டரில் இருந்த பாடியில். அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அதே இடத்துல வந்து நம்ம வந்து உள்ளே விட்ற மாதிரி இருக்கும். விட்டுட்டு கீழே வந்து அந்த நம்ம கூலிங் காயில் பேனலோடு நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் அது டைட்டாக. நம்ம பழசு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து அவுட்புட் வரல, கண்டினியூட்டி. இது நமக்கு நல்லா வருது பாருங்கள், கண்டினியூட்டி. அதாவது கண்டினியூட்டி வருது. அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெர்மாஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக வந்து போயிடும். ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி அவுட்புட்டே வராமல் போயிடும். இன்னொன்று வந்து டைரெக்ட் ஆகிடும். அதாவது அந்த டெம்பரேச்சருக்கு அந்த சென்ஸ் வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகுறது அந்த மாதிரிலாம் நடக்காது. 24 ஹவர்ஸ் ரன்னிங் தான். கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகிடும், அதனால் அதுவும் போயிடும். எல்லாமே லாஸ் தான். அது வந்து டைரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஃபிட் பண்ணுறப்போ நம்ம இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது வந்து நம்ம எந்த பக்கம் வந்து அதாவது 0 விட கம்மி பண்ணி ஆஃப் பண்ணுறோம், அதிகமாக வைக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து இதில் கரெக்டாக பார்த்துட்டு அதே இடத்துல வந்து அதே டைரெக்ஷனில் நம்ம வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம வந்து 2ல் வச்சுருக்கோம், 3ல் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வேளை திருப்பி மாட்டிட்டோம் அப்படின்னா எந்த பக்கம் ஆஃபுக்கும் அந்த பக்கம் வர 7 அப்படின்ற ஹை டெம்பரேச்சருக்கும் நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, டிஃப்ரெண்ட் தெரியாது. சார் ஆஞ்சு சேம் அதே இடத்துல வந்து நம்ம வந்து திருப்பி உள்ளே வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் தெர்மாஸ்டார்டரு. அந்த தெர்மாஸ்டார்டர் ராடு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அந்த கூலிங் காயிலோட நல்லா வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாக்டான நமக்கு வந்து டெம்பரேச்சருக்கு வந்து அதுக்கு சென்ஸ் கிடைக்கும். அப்போ தான் வந்து நமக்கு கட் ஆஃப் ஆகிறது அதெல்லாம் நடக்கும். திருப்பி வந்து அதே பேனலை வந்து திருப்பி நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் 4 ஸ்க்ரூ வரும் மேலே, பேக் சைடுக்கு ஒரு 2 ஸ்க்ரூன்ற மாதிரி இருக்கும். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜு.
அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்து நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.